ஹே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தண்ணி முடியாது. ஸோ சிக்தாமா வரும் அது மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான ஸ்பெஷலான போர்ஷன்லாம் வச்சிருப்பேன். இதை அங்கே இருக்க கேப்டனே பார்த்து தாக்கா இருந்திருப்பாரு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்டாக்கே வச்சிருக்கீங்க. இதை வச்சு நீ என்னடா ஒன்று புரிஞ்சில்ல, நான் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல அந்த தங்கச்சியோட இந்த போர்ஷன்லாம் நீ குடிக்கூடாது, இதை குடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு விட்டு அவனை அந்த போர்ஷனை குடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பா. இப்போ தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கொடுக்கல இவரோட பவர் என்ன அவைக்கணும் இருந்திருக்கோம். பரவாயில்ல அவைக்கான போக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டேன். நம்ம ஹீரோ அவன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால சீக்கிரட்டாக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மூன் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டு கிளம்புறக்காண்டி இவன் தங்கச்சியோட சொல்லியிருப்பேன். தங்கச்சியும் கேட்குறா, எதுக்காக நீ இப்போ கிளம்புறது இல்லை, அதை சொல்ல முடியாது. அது சொன்னால் நீ கொஞ்சம் பயந்துருவா. சரி கேப்டன், நீங்கள் தான் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கணும்ல. என் தங்கச்சியை ஆல்ரெடி சொன்னேன் எங்கேயுமே போக மாட்டேன்னு, இப்போ அடிக்கடி போயிட்டே இருக்கே. சரி திரும்ப பத்திரமா வந்து சொல்ல, கவலைப்படாத பத்திரமா வந்தேன், நான் ஒரு ட்ரைனிங் கேண்டி தான் போகிறேன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூன் ஃபாரஸ்ட் போகிறக்காண்டி வந்திருப்பேன். ஆனால் இங்கே தான் கேப்டன் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, தம்பி உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஊருக்குள்ளே அயன் பேஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஆட்டம் இருக்காங்க. அப்புறம் சன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த சன் ஃபேமிலி ரொம்ப டேஞ்சரான ஃபேமிலிலாம் பேசிக்கல. அந்த சன் ஃபேமிலியில் ஒரு தெனாவட்டாக வந்திருப்பேன். புல்லட்டில் வந்து நம்ம ஹீரோவை சீண்டிட்டு போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அவனை யாருன்னு பார்த்துருப்பேன். ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் போயில நம்ம ஹீரோவை நோட் பண்ணியிருந்திருப்பேன். இவன் ஓரளவு பவர்ஃபுல்லாக தான். இவன் இது வரைக்கும் எந்த மேட்ச்லேயும் தோற்றதில்லை. இவன் வந்து நிறையா படைபலம்லாம் இருந்திருக்கும் போது அவங்களும் போய் கிளப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. இருக்க ஹீரோ சரி இவங்க நம்ம வந்து கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் மூன் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பியிருந்திருப்பேன். அந்த மூன் ஃபாரஸ்ட்டுக்கு இவன் எதுக்காக போனா, இவன் நிறைய ஃபாலோ பண்ணாங்களே, அவங்களாம் எலைட் லெவலில் வர பெரிய டாப் லெவல் பேர். இவங்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த ஆண்ட்ஸ்லாம் இருந்துச்சுல, நம்ம ஹீரோ கூட அந்த ஆண்ட் வந்து பவர்லாம் ஆண்ட்ல அந்த மாதிரி ஆண்ட்ஸை ஒரு சுண்டுவரில் வச்சு அடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க நம்மக்கே இவனும் பவர்ஃபுல்லானு தான் இந்த மூன் ஃபாரஸ்ட் வந்திருப்பேன். ஏன்னா இவன் மோ ஃபேமிலியை போட்டு அவங்களோட இடத்துக்கு இப்போ நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பவர்ஃபுல் ஆக்கிருந்து தான் நம்ம ஹீரோ மூன் ஃபாரஸ்ட் வந்திருப்பேன். வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கொரிலா 2 சிறுத்தையோட சண்டை விட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இந்த சிறுத்தையோட பவர் எடுத்துக்கிட்டா என்ன, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பீஸ்டோட பவர் இருந்திருக்கும். அது மூலயமா தான் ரொம்ப ஸ்பீடாக இருந்திருப்பேன். ஆனால் அந்த சிறுத்தைக்கு அதை விட பயங்கரமாக பவர் இருக்கும். இந்த 2 சிறுத்தையும் அந்த கொரிலா கூட பயங்கரமாக சண்டை விட்டுக்குங்களா. நம்ம ஹீரோ எப்படி இந்த சண்டைக்கு நூலில் போய் நான் பவரை காப்பட்டது, இதெல்லாம் நடக்கிற காரியமே பேசிக்கிருக்கேன். இவன் பக்கத்தில் ஒரு சின்ன சிறுத்தை வந்திருக்கோம். இதனால் பக்கத்தில் சின்ன சிறுத்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வேறு சாக்க இருந்திருப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான பவர் இருந்திருக்கும். அந்த சிறுத்தைக்கு இருக்க டேலண்ட் நம்ம அதால் பேச முடிஞ்சிருக்கோம். இதோட அதிசயமாக இருக்குது. இதால் பேச முடியும். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சிறுத்தையும் நம்ம ஹீரோட்ட தான் எழுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த கொரிலா வேறு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கு. நீங்கள் தான் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுவும் மாஸ்டர்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோ இந்த பெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டேமிங் பண்ணியிருந்திருப்பேன். இனிமேல் நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு பெட்டு மாதிரி தான். இவன் டேமிங் பண்ணனால ஹீரோவும் இதோட பவரை சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணியிருப்பேன். அதை ஃபியூஷன் பண்ணியிருந்திருப்பேன். சரி நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கொரிலா ஒரு அட்டாக் பண்ணியிருப்பேன். அதோட மூஞ்சில் லைட்டாக தழும்பு இருக்கான். அதில் அது சமங்கான இருந்திருக்கான். இங்கே இருக்க 2 சிறுத்தை வர இவ கையில் குட்டி வச்சுருப்பேன்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லல. அது சின்ன குட்டி தான், இது வந்து என்னோட மாஸ்டர்னு சொல்லி அவங்க பாசையில் பேசியிருந்திருக்கோம். நம்ம ஹீரோ உங்கள் 2 பேருக்கு நான் உதவி பண்ணேன், இந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கு வந்து விட்டு அந்த 2 சிறுத்தைக்கும் தேவையான மெடிசனை கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளாட்டியுமே அந்த கொரிலா இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. 4 பேர் சேர்ந்து அந்த கொரிலா அட்டாக் பண்ணுறக்காண்டி ரெடியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறேன், இது வரைக்கும் நான் பீச்சுக்குள்ளலாம் சேர்ந்து சண்டை விட்டதில்லை. ஆனால் இது பயங்கரமான சண்டையாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கொரிலாவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீடு அவ்வளோவா இருக்காது. இவனுக்கு தான் பயங்கரமான மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குமே. நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சுன்னு இருப்பேன். அந்த கொரிலா நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துருக்கா. விட்டாமல் அடித்து அடியில் போயின்னா அந்த கொரிலா கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கான். இந்த 2 சிறுத்தைகளை அந்த கொரிலா அட்டாக் பண்ணியிருக்கான். இப்போ தான் அந்த குட்டி சிறுத்தை இருக்குல்ல, அதுக்கு பயங்கரமான பொருளுக்கு ஒரு அடியில் அந்த கொரிலாவோட மூஞ்சியை சிதைச்சு தலையை வெட்டி இருந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்தனால தான் என்னால் அடிக்க முடிச்சுன்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ தான் அந்த இடத்துல ஒரு சிறுத்தை மயக்கம் போட்டு விழுந்திருக்கோம். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க ஸ்பெஷலான போட்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த சிறுத்தைக்கு ஓரளவு குணமாக இருந்திருக்கும். அதுதான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கும் போது அந்த சிறுத்தையை நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ரெடியாக இருந்திருக்கான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ரூல்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த சிறுத்தையை இந்த டெரிட்டோரி கிங் மாதிரி இருந்திருக்கோம். இப்போ இது 2 சாறு மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களோட இடத்துக்கு இந்த பிளாக் பேந்தர் இருக்க கண்டி வந்திருக்கா. நம்ம ஹீரோ தான் பார்த்து செமட்டன்ஸ்லாம் இருந்திருப்பேன். அவனுக்கு நான் உதவிப்பட்டேன். இதுக்கு மேலே அவன் மேலே யாராச்சும் கை வைக்கணும்னு வச்சிங்கன்னா அவனுக்கு இதான் நடந்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பிளாக் பேந்தர் அடிச்சு இவனும் நாக்கு. இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா இந்த குட்டி சிறுத்தை தானே, இவனோட பெட்டை வந்து இவனும் கிங்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அங்கே இருக்க எல்லா பிளாக் பேந்தரும் ஓடி போயிருப்பான். நம்ம ஹீரோட்ட வந்து அந்த சிறுத்தையில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன கிஃப்ட் நீ கொடுக்க போகிறேன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான செடி இருந்திருக்கும். அந்த செடி இன்னும் பூ பூக்குறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். இப்போ வரைக்கும் லைட்டாக முட்டு தான் விட்டு வந்திருக்கோம். 30 நாளுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பூ பூக்கும். அந்த பூ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெட்டு தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ 30 நாள் வெயிட் பண்ணுமா, சரி வெயிட் பண்ணிட்டா போச்சுன்னு பார்த்துக்கிட்டல. 30 நாள் ஆயிருந்திருக்கான். அந்த சிறுத்தை ப்ரெக்னெண்ட் ஆகும்ல, அதுக்கு இன்னொரு குட்டி பிறந்துருக்கா. நம்ம ஹீரோ அதோட விளாண்டுக்கிட்டு இப்போ தான் பார்க்குறேன் 30 நாள் கழிச்சு அந்த பூ பூத்துணும்ல, அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா
அதை சாப்பிட்டா அடுத்த செகண்டே போயினா இவனுக்கு மயக்க வர ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் கீழே வந்திருப்பேன். அந்த சிறுத்தை வேற என்னாச்சு மாஸ்டர்னு சொல்லி பார்த்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நம்ம ஹீரோ கோமால தான் வந்திருப்பேன். என்ன கருவம்டாது இதை வாயில் வச்சு அடுத்த செகண்டே மயக்கம் வந்துடுச்சு. தலைவேல வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண் முடிச்சு பார்த்தா இவனோட மென்டல் பவர் பெண்ணா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா. என்ன ஒரு அதிசயம், நம்ம இந்த பூவை சாப்பிட்டா நமக்குள்ளே இருக்க மென்டல் பவர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டிருப்பேன். இவனால் முன்னாடி 3 மீட்டருக்குள்ளே யாரெல்லாம் எவ்வளோ பவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 50 மீட்டர் ரேஞ்சில் யார் இருந்தாலும் இவனுக்கு வந்து அவங்களோட பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணவும் முடியும், என்ன பவர் வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கவும் முடியும். இவனும் இந்த டேலண்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். எல்லாமே இந்த ஒரு ஸ்பெஷல் பூவால் தான் கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு தேவையான ஸ்பீட் நல்லாவே இருந்திருக்கும். அதனால் ஸ்பீடை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இப்போ தான் இந்த சின்ன சிறுத்தை இருக்குல்ல, நானும் உங்கள் கூட தான் வருவேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்லியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ இந்த சின்ன சிறுத்தையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ வர்ற வழியில் தான் பார்த்துருப்பேன். அவனோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடிவட்டு கீழே நாக் அவுட் ஆகி கிடப்பாங்க. அதெல்லாம் சேங்க் வந்துருப்பேன். ஆனால் சேங்க் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த சேங்க் ஓரளவு உயிர் இருந்திருக்கேன். இவன் சாகுறதுக்குள்ளாட்டி நம்ம ஹீரோ ஸ்பெஷலான மெடிக்கல் ஹெல்ப்ஸ்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பேன். அது மூலயமா இங்கே இருக்க சேங்க் இருக்கால அவன் திரும்ப எந்திரிச்சிருந்திருப்பேன். என்னடா ஆச்சு, ஏன் அப்படிலாம் எல்லாம் நாக் அவுட் ஆகி கிடக்குறீங்கன்னு சொல்ல, என்னடா இந்த சன் ஃபேமிலி தெரியுமில்ல ஊருக்குள்ளே வந்தாங்கல்ல, அவன் தான் அந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள ஊடால புந்து லிங்க் ஃபேமிலி இருக்காங்களே அவங்களே இப்போ ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப டாமினன்ஸாக இருக்காங்க. அவங்களோட ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இல்லாதப்போ தானே நடந்துச்சுன்னு இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். நான் ஹீரோ பார்க்குறேன், யாரா அந்த சன் ஃபேமிலி சம்மந்தமெல்லாம் வந்து ஆட்டத்தை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, பார்த்தா அந்த இடத்துல அவனோட தங்கச்சி கேப்டன்ட்ட நல்லா பயங்கரமாக ட்ரெயின் எடுப்பா. இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருப்பா. கேப்டன் போட்டு அடின்னு அழுத்து, இன்னும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனால் நீ ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் உன் அண்ணனுக்கு நீ எப்போயாச்சும் தேவைப்படுறப்போ உதவி பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. சரி ஸ்ட்ராங் ஆகிட்டா போச்சு நீ இவன் பேசிக்கலாம். ஹீரோ அந்த இடத்துல வந்துருப்பேன். ஹீரோ வச்சு இந்த பெட்டை பார்த்துட்டு இவன் அந்த பெட்டை தூக்கிக்காமல் இருந்திருப்பா. நம்ம கேப்டன் சொல்கிறாரு, அப்பா எப்படி இருக்கா, இல்லாதப்ப நிறைய விஷயம் நடந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல எதுவும் நடக்கல, இந்த இடத்துல எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்தாப்பா இந்த ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வந்து கொடுக்க சொல்லி சொன்னால், அதாவது அந்த ஹீரோயின் இருக்காத அவள் தான் கொடுக்க சொல்லியிருப்பா. இந்த பொருளை நீ வச்சிருந்தேன்னா எவனுமே உன்ட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு தான்ப்பா சொன்னான். இந்தாப்பா அந்த பொருள் வச்சுக்கோவா சொல்லு. இல்லை எனக்குலாம் அந்த பொருள் தேவையில்லை நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இவன் பொருள் நல்லவளாக இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே எடுத்து பார்த்துக்கிட்டல. அப்புறம் உன்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த சன் ஃபேமிலி இருந்தாங்க அவன் ரொம்ப ஆட்டம் பண்ணாங்க. அந்த சன் ஃபேமிலியில் கோல்டின்னு ஒருத்தர் இருக்கேன். அவன் நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து பார்த்தேன். நீ இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு உன் கூட வந்து சேலஞ்ச் பண்ண ஆசைப்பட்டேன். டெத் ஃபைட் ஆமாம், அதில் யார் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்காங்கன்னு பார்க்கணும் அவன் ரொம்ப ஆசைப்பட்டேன். உன் கூட அவன் சேலஞ்ச் பண்ண ஆசைப்பட்டப்பா. நீ தப்பித்தவரை கூட அவன் கண்ணில் பட்டுறாத, அவன் ரொம்ப டேஞ்சரானு சொல்ல. நம்ம ஹீரோக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஊருக்குள்ளே வந்தப்போ ரொம்ப ஆட்டம் போட்டு இருந்திருப்பேன். அவனை பற்றி வேறு இப்போ தான் வர வழியில் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அவனை போட்டு சாத்தி வந்தால் நம்ம ஹீரோ சைக்கமாக்கி அவனை போட்டு தொடக்க ரெடியாக இருந்திருப்பேன். பார்த்தா நம்ம ஹீரோ கடத்துல அவனும் வேகமாக வண்டியில் இருந்திருப்பேன். வீலிங்கெலாம் பண்ணி நம்ம ஹீரோ வெறுப்பேற்றிருந்திருப்பேன். இன்னும் அந்த ஊருக்குள்ளே பவர்ஃபுல்லான ஆளாமா கேள்விப்பட்டேன். நான் தான் இருக்கலே பவர்ஃபுல்லான ஆள். இது வரைக்கும் நான் சண்டை ஓட்டு யார்ட்டுமே தோற்று கிடையாது. உன்ட்ட நான் வந்து சேலஞ்ச் பண்ணேன், முடிதானே தோக்கடிச்சு பாரு. டெத்து போய்ட்டுன்னு நீ பயந்துடாத, நாக் அவுட் ஃபைட் வச்சுக்கலாம். என்னை நீ நாக் அவுட் பண்ணிட்டேன்னா நீ ஜெயித்ததா தான். நாளைக்கு வா, அதுக்கு ஸ்பெஷலான பொருள் எடுத்துகிட்டு வா. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்குது. நாளைக்கு 10 மணிக்கு மறக்காமல் வந்துடுறான்னு சொல்ல. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்தே அவனோட பவரை பார்த்துட்டு இருப்பேன். இந்த பவரை தேவைப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலான்னு நம்ம ஹீரோ தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்பேன். சரி நான் சண்டைக்கு வரேன், நீ பயந்து ஓடிடாமல் வராது இல்லை, வாய் ரொம்ப ஜாஸ்தி தான் அவனுக்கு, நாளைக்கு பார்த்துக்கிறேன்டா உடனே அப்படின்னு அவனுக்கு கிளம்பியிருப்பேன். நீ தேவையில்லாமல் அவன் கூட சண்டை ஓட்டியோன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு கேப்டன் சொன்னால், வேறு வழி இல்லை சண்டை ஓட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நைட் நேரம் யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்க, கிடைச்ச பவர் இப்போ சிறுத்தைட்டு ஒரு பவர் அப்டேட் பண்ணியிருப்பேன்ல, அது டாப் லெவலான ஸ்பீடு. அந்த ஸ்பீடை நம்ம வந்து ஃபியூஷன் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால். இதை வச்சு அவனை தோக்கடிச்சதெல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட அவன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. ஏன்னா அவன்கிட்ட வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த பவரே அவன்கிட்ட தேவையானப்போ காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ என்ன தான் எலக்ட் லெவல் டான்ஸராக இருந்தாமே அதை விட டாப் லெவலில் பண்ணால் இவன் இருப்பான் போலுக்கு. இவன்ட்டு இருக்க பவர் தான் நம்ம ஹீரோக்கு தேவைப்பட்டது இருக்கும். ஹீரோ எவ்வளோ பவரை காப்பினாலும் அவனை 10 அளவுக்கு. அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நம்ம ஹீரோ எப்படா வருவானே இந்த கோல்டி வெயிட் பண்ணிக்கல. ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த கோல்டி இருக்கல அவன் வேனுக்குமே முக்கியமான பொருள்கள் ஸ்பெஷலான பொருள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல சண்டே வச்சுப்பேன். ஏன்னா அந்த இடத்துல சண்டே வச்சா அந்த பொருளை உடைக்கிறது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால தான் முக்கியமான இடத்துல அவன் மேட்ச் வச்சு அந்த பொருளையும் உடச்சிட்டு வந்திருப்பேன். இதை இந்த ஊர் மக்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. கோலி தோற்றவே கிடையாது, பாவம் அந்த ஹீரோன்ற வேணால் சாக போகிறேன் அப்படி தூட்டு இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு ஹீரோயின் இருக்கால அவனும் மேட்ச் பார்க்குறேன்னு இருந்திருப்பா. கூட இருக்க பொண்ணு சொல்கிறா ஹீரோ ஜெயிச்சிடுவான்னு சொல்ல. இல்லை வாய்ப்பே இல்லை, அவன்கிட்ட இருக்க பவருக்கு அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல. இதே இடத்துல தான் இவனோட தங்கச்சி கேப்டன் 2 பேருமே வந்துருப்பாங்க. என்ன இவ்வளோ கூட்டம் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோமான்னு தங்கச்சி சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் ஜெயிச்சுட்டு வரேம்மா, நீங்கள் வந்து என்ன வெயிட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கே வந்திருப்பேன்.
சாரிப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சேன் நீ வரவே மாட்டேன்னு வச்சேன், பரவாயில்ல வந்துட்டேன், இந்தா என்கிட்ட இருக்க ஸ்பெஷலான புக்கு உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட அதை விட பயங்கரமான ஸ்பெஷல் புக் இருக்குது, இந்தா வச்சுக்க, சரிவா மேட்சை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹீரோ தனவட்டாக பேசியிருப்பேன், எனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்திடா, அவன் வாயை உடைக்கிறான்னு சொல்லிட்டு இவனு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பேன், நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லாத்துலேருந்து தடுத்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன், இவன் இதில் இன்னுமே வெறியாக இருந்திருப்பேன், நம்மளோட ஹீரோட முடிய வேற வெட்டியிருப்பேன், நம்ம ஹீரோ கோத வகுத்துலேயே ஒரு அடி எடுத்துருப்பேன், அடிச்சதில் தூரமாக போய் விழுந்திருப்பேன், இதை பார்த்தாங்க இருக்க மக்கள்லாம் சக்கன்ருப்பேன், ஏன்னா இது வரைக்கும் இவனை யாருமே இந்த அளவுக்கு அடித்ததில்லை, ஒரே அடியில் இவனை வகுத்த கலங்க வச்சுருப்பேன், நம்ம ஹீரோ அவனோட ஸ்பெஷலான ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அடித்துருப்பேன், ஆனால் பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு கல்லறமைக்கு ஒன்று வந்திருக்கான், அது அப்படியே உடந்து வந்திருக்கா, நம்ம கோல்டி என்ன போல பவர்ஃபுல்லாக இருக்கேன் அவனை சாடிக்கன்னு சொல்லி வெறியாக இருந்திருப்பேன், நம்ம ஹீரோ எதுக்காக டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா என்னோட ஸ்பெஷலான டெக்னிக்கை பார்த்துட்டேன்னா இதுதான் அவனோட ஸ்பெஷலான டெக்னிக்காடா, இதை வச்சு தான் மட்டும் இருந்துச்சேடா, ரொம்ப வெத்து வெட்டார் போல இருக்கே, சரி ஒன்றும்லாம் என்னால் சண்டை விட முடியாது, நீ எல்லாம் ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி அடித்து அவனோட மூஞ்சியை கொடுத்து தரையில் எடுத்துருப்பேன், அவ்வளோதான் இவன் நாக்குட்டாய் வந்துருப்பேன், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருக்கா, கோமாக்கே போயிட்டேன், நம்ம ஹீரோ ஜெயிச்சதை பார்த்தா இங்கே இருக்க ஹீரோயினோட வந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா, இந்த ஹீரோயின் இருக்கால கண்டிப்பாக இவனை ஒரு நாள் என்கிட்ட நான் வந்து சேர்த்துருவேன், நீ எனக்கு தாண்டா அப்படின்னு இவனும் சைக்கோமாக்கி பேசியிருப்பா, ஹீரோ அடையிறல மும்மரமாக இருப்பவருக்கு நம்ம ஹீரோ கிடச்சசில் ஒரு புது புக்கு, அந்த புக்கை எடுத்து பார்க்குறேன், அந்த புக்கில் ஸ்பெஷலான இவனோட ஸ்வாட் டெக்னிக் இருந்திருக்கான், இந்த தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, நீ எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கானு அவளும் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பா, அதே சமயம் இந்த லிங்க் ஃபேமிலி இருக்கால ஒரு கேமை கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்ல, அவனை தூரத்து வந்து வாட்ச் பண்ணியிருப்பேன், இந்த லிங்க் ஃபேமிலி ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெள்ளத்தனமாக பேசியிருப்பேன், இவனு சொல்கிறேன் இந்த சன் ஃபேமிலி இதோட நிற்கப்பட கிடையாது, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், நம்மளோட பவர்ஃபுல்லான ஆள், இவங்க கண்டிப்பாக ஹீரோனோட தங்கச்சிக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க, ஹீரோனோட தங்கச்சி நீ தான்டா ப்ரொடக்ட் பண்ண அங்கே இருக்க ஒரு மொட்டை இவனு சொல்லியிருந்திருப்பேன், இப்போதைக்கு என்ன ப்ரொடக்ட் பண்ணலாம் அவங்க மட்டும் ப்ரொடக்ட் பண்ணு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன் இன்ஸ்ட்ரக்ஷனை, அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கல அந்த புதுசாக கிடச்ச புக்கில் இருக்க டெக்னிக் எல்லாத்தையும் படிச்சிருந்திருப்பேன், ஆனால் இவனால் இப்போ ஃபியூச்சர் பண்ண முடியாது, ஆல்ரெடி தானே ஒரு டேலண்ட்டை காப்பி பண்ணேன், இன்னும் 30 நாள் வெயிட் பண்ணியானோ 30 நாளுக்கு அப்புறம் தான் இவனால் டேலண்ட்டை ஃபியூச்சர் பண்ண முடியும், இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சண்டேலே பண்ணால் அந்த ஆப்போனட்டோட டேலண்ட்டை காப்பி பண்ணியிருப்பேன், அந்த டேலண்ட்டை 30 நாள் கழிச்சு பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் டெக்னிக்கையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம் இவனு ரெடியாக இருந்திருப்பேன், ஆனால் 30 நாள் வெயிட் பண்ணுமே 30 நாள் வெயிட் பண்ணி அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் எவனும் இருக்கான்ல அவனை தீர்த்து கட்டி நம்ம தான் இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கானு நம்ம ஹீரோ சரியான ஒரு பிளானை போட்டுருந்துருப்பேன், இந்த கேப்டன் இருக்கல்ல அவர் தங்கச்சிக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது ஊருக்குள்ளே சன் ஃபேமிலி ஊடுருவல் நிறையவே அதிகமாக இருந்திருக்கும், அடுத்து இந்த தங்கச்சியை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஸ்ட்ராங் ஆனோம், அப்படி இல்லைனா அவ்வளோதான் சொல்ல, இந்த தங்கச்சி என்ன குருன்னு பார்த்துக்கிங்கன்னு சொல்ல இங்கே வாம பக்கத்துலேருந்து சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஒரு லாக்கெட் கொடுத்தால அந்த லாக்கெட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இந்த லாக்கெட் நீங்கள் கழட்டவே கூடாது எப்போயுமே பத்திரமா வச்சுக்கணும், இதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு, உண்மையை சொல்லியிருக்க மாட்டார், இது உன்னை காப்பாற்றோம்னே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் நான் தரேன் எப்பயும் கழட்டாதுன்னு சொல்லியிருப்பாரு, இந்த கேப்டன் கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாளா அவளும் சொல்கிறா பாஸ் இந்த சன் ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்க இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க தெரியல, ஹீரோ பக்கத்தில் இருக்க பில்டிங் வேறு அவங்க வாங்கிட்டாங்க தெரியல, கேப்டனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இல்லை, இந்த மொட்டை வந்து ஹீரோட தங்கச்சி ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் தான் இருப்பேன், அவனு இது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட உங்களுக்கு ஆயிரம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன், இதே மாதிரி எல்லா வீடியோ கப் சேனல் சப்ஸ்கிரைப் சீனா வீடியோ டேக் கேர் பை எஸ்.